ஹலோ எவ்ரிவன், அதான் உங்கள் தமிழ் தான் நம்மளோட சேனல் தமிழ் மார்ஷல். ஆஃப்டர் லாங் டைம் திரும்பி வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, ஒரு உள் மனசோட ஒரு விஷயம். அந்த விஷயம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனையே கிடையாது. ஆளுக்கு அவங்கள பற்றி எதனா யோசிச்சுக்கிட்டு அது ஏதோ உலகமே அவங்களுக்கு கொடுத்த மாதிரி, ஏதோ கடவுள் ஏதோ கொடுத்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. நம்மளோட வார்த்தையிலையும் நம்ம பேசுகிற விஷயத்துலையும் நம்ம நினைக்கிற விஷயத்துலையும் தெளிவு இருந்தால் நம்மளை எந்த அளவு ஒரு பெஸ்டான ஒரு தரமான ஒரு ஸ்டேட்டில் நம்மளை எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம சொல்லும் பொழுது, நம்ம பேசும் பொழுது எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டுமே எல்லா பிரச்சனையும் வருது, எல்லா கவலையும் எனக்கு மட்டுமே தான் வருமா, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சொல்லும் பொழுது முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு மட்டும் சொல்ற இடத்துல உங்களை மட்டும்தான் நீங்க வைக்கிறீங்க. அதை தாண்டி இந்த பிரச்சனை அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சப்ஜெக்டா போயிடும். ஸோ அந்த சப்ஜெக்டை பிரபஞ்சம் எடுத்துக்கும் போது, ஒரு சிக்னலாக எடுத்துக்கும் பொழுது அது திரும்பி திரும்பி உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியை நீங்களே உருவாக்கி கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு மட்டும்னு சொல்லும்போதே நீங்கள் முடிஞ்சு போச்சு. ஆமாம் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே உனக்கு மட்டுமா, பிரச்சனையா, வேணுமா, இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருவார். புரியுதா? நீங்கள் பேசுகிற வார்த்தையிலையும் நீங்கள் நடந்துக்கிற விஷயத்துலையும் நீங்கள் மற்றவங்களோட எப்படி சோஷியலைஸாக பழகுறீங்க, பேசுகிற முக்கியமாக வேர்ட்ஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சப்ஜெக்டாக மேலே சிக்னலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. புரியுதா? ஒருத்தவங்களுக்கு நம்ம கரெக்டாக பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் தப்பு பண்ணிடக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்ட விஷயத்த கொடுத்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட். நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், நம்மளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் ஒரு பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே நினைக்கணும். ஒவ்வொரு விஷயமும் உன்னால் பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாதா, முடியாதுன்ற வார்த்தையே வேணாம். இப்போ பண்ண முடியல, நான் அடுத்த வாட்டி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுவேன், முடியும், நினைப்பேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எதை முடியாது, பண்ண முடியாது, எப்படி என்னால் முடியும், நடக்காது, அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தோட உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். புரியுதா? இப்போது மிஞ்சி போனால் என்ன ஆகிட போகுது, ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும், அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் யோசிச்சு பாருங்களேன். மிஞ்சி போனால் என்ன ஆகிட போகுது, ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே எதுவுமே மாறிடாது. நீங்கள் நினைக்கிற உங்களோட மைண்ட் செட்டும் உங்களோட மனசுக்குள்ளே தான் கஷ்டம் ஏற்படுமே தவிர வேறு எங்கேயுமே வேறு எந்த இடத்துலையுமே இதுவாகாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அது எதுக்கு பண்ணணும்? ஒரு நல்ல ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, ஓகே இதுக்கு மேலே பெட்டராக பண்ணலாம், இந்த பெட்டர்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு இந்த வருஷத்தை எதிர்பார்த்தோ, இந்த நாளை எதிர்பார்த்தோ, இந்த ஃபெஸ்டிவல் எதிர்பார்த்தோ ஒரு விஷயமும் மாறாது. நமக்குள்ளே எப்படி நம்ம மாறுறோமோ, மற்றவங்க கிட்ட நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமோ, நம்ம பேசுகிற விதத்தையும் எப்படி மாற்றிக்கிறோமோ, அந்த சமயத்தில் தான் நம்ம முழு மனுஷனாக எல்லாத்தையுமே அடையிறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். அதுதான் மெயினான விஷயம். ஓகே இப்போ நடக்கலையா, கூடிய சீக்கிரம் நடந்துடும். அந்த டைமை செட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவான விஷயம் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது தான் அந்த பாசிட்டிவுக்கு நம்ம கொடுக்குற விதை.
ஸோ எப்பவுமே ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது எதுவுமே தப்புன்றது நடக்காது, தவறுன்றது நடக்காது. உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைபே வந்து தோணாது. இந்த நெகட்டிவ் வைபை உருவாக்குற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உங்ககிட்ட அண்ட விடாதீங்க. எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு கெட்டதுலேயும் பாசிட்டிவ் பார்க்குற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டுமே வந்து உங்களோட சூழல் எல்லாத்தையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நல்லது பண்ணுற இடத்துல வந்து உண்மையும் தைரியமும் மட்டும்தான் இருக்கும். கெட்டது, ஒரு கில்ட்டான ஃபீலு, கஷ்டப்படுற மைண்ட் செட், கஷ்டப்படுற ஒரு மனசு இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி அன்ஈஸியான, ஒரு அன்கம்ஃபர்டபுளான அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் நல்லதா? தேவையா? நமக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். நல்லவனாகவே இருந்து போவோமே, நல்ல ஒரு இதுவாகவே இருந்து போவோமே. எதுக்கு அது வந்து ஒரு உங்களை தாண்டி வெளியே ஒரு எனர்ஜியாக போகும்போது மற்றவங்களுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுக்கு நம்ம பிரச்சனையால் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழலை நம்ம தர மாதிரி ஆகிடும். நம்மளோட பிரச்சனையை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு மூட் அவுட் ஆகி எதுக்கு? அப்போ நம்மளே வந்து நம்மளை கிளியர் பண்ணிக்கிட்டா கரெக்டு தானே? நம்மளை கிளியர் பண்ணிக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. தெளிவு வேணும், ஒவ்வொன்றுத்துலேயும் காம்னஸ் வேணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு ஒரு விஷயத்துலையும் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அதை புரிஞ்சாலே போதும், சூப்பராக போயிடலாம் ஒவ்வொரு விஷயமும். இன்னைக்கு தைப்பொங்கல், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய ஒரு பாசிட்டிவான வைபு. இந்த 4 நாள் வந்து ஒரு சரியான பாசிட்டிவ் தர வேண்டிய ஒரு 4 நாள், தரக்கூடிய 4 நாள். புதிய பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுமே வந்து அந்த பாசிட்டிவ் தான். இந்த தைப்பொங்கல்ன்றது இந்த தைக்கு அடுத்து நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. எல்லாமே நம்பிக்கை தான். நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். இப்போது நினைப்பாங்க நிறைய பேர் வந்து 2024 இது பண்ணணும், இது பண்ணி முடிச்சிடணும். அது எல்லாமே வந்து பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே அது அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இது நம்மளால் பண்ண முடியுமா? முடியலைன்னா என்ன பண்ணுறது? நமக்கு அந்த வருத்தம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தோத்துடுறாங்க. ஸோ build yourself, positive yourself. You are. உங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. சொல்லிக்கலாம் நான் இருக்கேன், அவங்களுக்கு நான் இருக்கேன், அவங்க வந்து எனக்கு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அட் லாஸ்ட் ஃபைனல் உங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்கள் மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், போராட முடியும். உடஞ்சி உட்காந்துட்டிங்கன்னா அந்த மனசு என்ன விளையாட்டு சாமானா? பார்த்துக்கோங்க. ஓகே, ஹாப்பி பொங்கல், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ.